நடிகர் சூர்யா நடிக்கிற அவரோட 49வது திரைப்படத்தோட இயக்குனர் பத்தின தகவல் தான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நடிகர் சூர்யா பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தோட ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த படத்தை வெங்கி அட்லூரி இயக்கி இருக்கிறதால ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் இயக்குன லக்கி பாஸ்கர் திரைப்படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்துச்சு. அதனால இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை முடிச்ச கையோட ஜீத்து மாதவனோட இயக்கத்துல சூர்யா அவரோட 47வது படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. அடுத்ததா இயக்குனர் ஞானவேல் கூட சூர்யா அவரோட 48வது படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஹொம்பாலை பிலிம்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இந்நிலையில நடிகர் சூர்யாவோட 49வது திரைப்படத்தை இயக்குனர் வினோத் இயக்குவாரு அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தை முடிச்ச வினோத் பாத்தீங்கன்னா புது கதைய எழுதிக்கிட்டு இருக்காரு. இந்த கதையில நடிகர் தனுஷ் தான் நடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா தனுஷ் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல ஒப்பந்தமாகி இருக்கிறதால அந்த கூட்டணி அமையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. தனுஷ் இணைவாரு அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல இப்ப சூர்யா தான் வினோத்தோட இயக்கத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக 50வது படத்தை பாத்தீங்கன்னா ராஜமௌலி இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அபிஷியலா அவங்களே அறிவிக்காதப்ப நம்மளா எதையாச்சும் பேசி குழப்பிக்க வேணாம்.